ஸோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸுடைய டீம் அனாலிசிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2022 ஃபைனலிஸ்ட்டாக வந்தாங்க, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக தோற்றுறாங்க. போன வருஷம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க டோர்னமெண்ட்டு, பட் தி குடன்ட் எண்ட் அப் வெல். இப்போ இந்த வருஷம் வந்து எப்படி ஆக்ஷனில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸோ ஆஃப் தி ஆக்ஷனில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படி தான் வந்து பேச போகிறோம். ஸோ ஆக்ஷனுக்கு முன்னாடி ஒரே ஒரு ட்ரேட் பண்ணாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவேஷ் கானை வந்து லக்னோட்டை வாங்கி அவங்கள்ட்ட தேவதத் படிக்கல் வந்து கொடுத்தாங்க. தேவதத் படிக்கல் இந்த டீமில் மாட்டி அந்த காம்பினேஷன் செட் ஆக முடியாமல் தவிர்த்துட்டு இருந்தார். இப்போ அங்கே போனால அவருக்குமே ஒரு ப்ளஸ்ஸு, ராஜஸ்தானுக்குமே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அமைச்சிச்சு. இப்போ ஆவேஷ் கான் வந்தது இவங்களுக்கு பெரிய ப்ளஸ்ன்னு தான் சொல்லணும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. ஏன்னா இருக்கிற இந்தியன் ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ், அவங்களோட ஆவேஷ் கான் ஆட் ஆகும்போது அந்த குவாலிட்டின்னு வலுப்படுத்துது தான் சொல்லணும். ஸோ உங்களை ஆக்ஷனில் வந்து என்ன தேவையானது பார்த்தீங்கன்னா, ஜேசன் ஹோல்டர் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு ஓவர்சீஸ் பேட்டர் இருந்தது, ஃபினிஷர் மாதிரி தேவைப்பட்டாங்க. அண்ட் தென் ரியான் பராக்குக்கு ஒரு பேக்கப் பேட்ஸ்மேன் மாதிரி வந்து தேவைப்பட்டாங்க. ஸோ அதுதான் அவங்க மெயின் இதுவே அது அந்த இது தான். ஸோ எங்கள் ஃபஸ்ட்டு பை யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராமன் பாவல் 7.4 crores கொடுத்துருந்தாங்க. நல்ல பை ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ராமன் பாவல் வந்துங்க அதாவது பெருசாக கொண்டாடப்படாத ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயரோ அப்படி வந்து தோணுது. ஏன்னா அவர்கிட்ட லீடர்ஷிப் ஸ்கில் இருக்குது, T20 முன்னாள் கேப்டன் அவர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு பவர், செம்ம பவர் ஹிட்டர் அவர். அது மேட்சே வந்து மாற்றி விட்டுருவார், அந்தளவு ஒரு பவர் ஹிட்டர். அப்புறம் ஒரு டீசெண்டாக ஒரு போலிங் போடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ இந்த 3 குவாலிட்டிஸுமே நல்லாவே இருக்குது அவருக்கு. ஸோ இந்த லைனப்பில் பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது ராமன் பாவல். ஸோ வெரி குட் பிக் பை ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவம் துபே இல்லைங்க, சுபம் துபே, விதர்பாவை சேர்ந்த பிளேயர். 5.4 crores கொடுத்துருந்துருக்காங்க. அவருமே நல்ல பேட்ஸ்மேன் தான் வந்து சொல்கிறாங்க. அதை சிஎஸ்கே ட்ரையல்ஸ் கூட வந்து அட்டன் பண்ணாங்க, நியூஸ் வந்து வந்துச்சு. 5.8 crores கொடுத்துருக்காங்க, விச் இஸ் அ குட் பை ஆல்சோ. ஏன்னா ரியான் பராகுக்கு ஒரு பேக்கப் பேட்ஸ்மேனாக வந்து இருப்பார் சுபம் துபே. ஸோ பார்க்கலாம், வாய்ப்பு கொடுத்தா நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது. இதோட அடுத்த பை பார்த்தீங்கன்னா, டாம் காலர் கேட்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வந்து எடுத்துருக்காங்க. நல்ல இவருமே ஒரு பவர் ஹிட்டர் தான். அதாவது மிடில் நம்பர் 3 நம்பர் 4 வரக்கூடிய ஒரு பவர் ஹிட்டர். அதாவது ஜாஸ் பட்லருக்கு மேபி பேக்கப். இப்போ திடீர்னு அவங்க வந்து எங்கேயாவது டோர்னமெண்ட் போகணும், இப்போ இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்பாக வருது இல்லைங்களா, ஸோ வந்து பெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது யோசிச்சாங்கன்னா இவங்களை ஸ்ட்ரைட்டாக வந்து ஃபிட்டிங் பண்ணுவாங்க. இப்போ எஸ்எஸ்வி சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணிட்டு இவங்களோட மிடில் ஆர்டரில் கூட ஆட வைக்கலாம், அந்த ஆப்ஷனுமே இருக்குது அவங்களுக்கு. ஸோ பார்க்கல, நான் சொல்கிறது ரொம்ப இது ஒஸ்ட்டு கேஸ் தான் நான் வந்து சொல்கிறது. பட் மேபி பேக்கப் பேட்ஸ்மேன் அதான் அந்த இதில் வச்சுருக்காங்க. இவங்களோட அடுத்த போய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நான்டே பர்கர். ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவை சேர்ந்த லெஃப்ட் ஆஃப் சீமர் 50 லட்சம் கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பேக்கப்பாக வந்து இருப்பார். அதே பார்த்தீங்கன்னா அபீத் முஸ்டாக் சொல்லிட்டு ஒரு பிளேயர் 20 lakhs கொடுத்து வந்து எடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோடைய பைஸ். ஸோ ஆக்ஷன் நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க ராஜஸ்தான் ராயல்ஸ். ஸோ இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு பார்த்தோம்னா, நல்ல பேட்டர்ஸ் நல்ல பவுலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ லைனப் சொல்லிட்டு இருப்பாங்க, ஒரு பட்லர், ஜெய்ஸ்வால், வந்து சஞ்சு சாம்சன் கேப்டன், ஷிம்ரான் ஹெட்மயர், ரியான் பராக், டானவன் ஃபெரேரா அப்படின்னு சொல்லிட்டு பேட்ஸ்மேன்ஸ். அது இப்போ எடுத்த ராமன் பாவல், சிவம் துபே. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு நல்ல பேட்ஸ்மேன். பவுலிங் பார்த்தீங்கன்னா, அஸ்வின், சகல், ஆடம் ஜாம்பா, நவ்தீப் சைனி, ஆவேஷ் கான், கசிஷ் கிருஷ்ணா, சந்தீப் சர்மா, குல்தீப் சர்மா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஃபாஸ்ட் பாலர்ஸ். ட்ரெண்ட் போல்ட், நான்டே பர்கர்னு சொல்லிட்டு நல்ல பேட்டர்ஸ் நல்ல பவுலர்ஸ் வந்து பிக் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இது அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் வந்து சொல்லணும். ஸோ வீக்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் மெயின் வீக்னஸ். இப்போது நல்ல பேட்டர்ஸ் நல்ல பவுலர்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பட் எல்லாமே சிங்கிள் டைமென்ஷன் பிளேயர்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ஜெய்ஸ்வால் பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், பட் அவரால் பவுலிங்கில் அவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஐ வில் செய்யணும். சஞ்சு சாம்சன் பேட்டர், பட்லர் பேட்டர், சகல் பார்த்தீங்கன்னா பவுலர், ட்ரெண்ட் போல்ட் பார்த்தீங்கன்னா பவுலர், ஆவேஷ் கான், கசிஷ் கிருஷ்ணா ரெண்டுமே பவுலர்ஸ் தான். ஸோ இந்த மேபி இந்த பேட்டிங் டெப்த்து வந்து குறையுது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இங்கே. ஸோ அது எப்படி மேனேஜ் பண்ணுவாங்க, அந்த இம்பாக்ட் பிளேயர் ரூல் வச்சு மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஸோ பார்க்கலாம் இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமைதா வீக்னஸ் அமைதாங்கிறத டோர்னமெண்ட் ப்ராக்ரஸ் ஆக தான் வந்து தெரியும். ஸோ உங்களுக்கு தேவையானதை நீட்டாக வந்து எடுத்துக்காங்க. இப்போ உங்கள் பிளேயிங் 12 பார்த்தோம்னா, ஜாஸ் பட்லர், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், அண்ட் தென் ஷிம்ரான் ஹெட்மயர், ராமன் பாவல், ரியான் பராக், துருவ் ஜோவல், இல்லைன்னா சுபம் துபே, இவங்களே யார் வருவாங்க.
அண்ட் தென் ரவிச்சந்திரன் அஸ்வின், அப்புறம் வந்து யுஸ்வேந்தர் சகல், ட்ரெண்ட் போல்ட், பிரசித் கிருஷ்ணா, இந்த ஆவேஷ் கான், இவங்க என்னுடைய பிளேயிங் 12. ஸோ உங்களுடைய பிளேயிங் 12 என்னங்கிறது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பிளே ஆஃப் ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் பிளே ஆஃப் சொல்கிறாங்களா இல்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். கிளிக் இன் ஃபார் தி கிரிக்கெட் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.